ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தேங்காய் பால் பாயசம் தான் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையெல்லாம் இதில் இருக்காது. இதுக்கு வந்து நல்லா புதுசாக உடைச்ச தேங்காய், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காவாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி இது, நீங்கள் பச்சை அரிசி கூட போட்டுக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து 1 கப்பு வந்துடும். நான் 1 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட போட்டுக்கலாம், இல்லை கருப்பட்டி போட்டுக்கலாம். நீங்கள் வந்துட்டு இல்லை வெள்ளை சர்க்கரை கூட போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். தேங்காவை வந்து இதுமாரி துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் தேங்காவை வந்து நீங்கள் அப்படியே பேர்த்து எடுத்து நீங்கள் மிக்சியில் கூட வந்துட்டு அந்த பின்னாடி பக்கம் கருப்பு ஓடு இருக்கும்ல, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் கூட நீங்கள் அரைக்கும் போது அரைச்சிக்கலாம். நான் இப்போ தேங்காவை வந்து இதுமாரி துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வறுத்தாச்சு, போதும். இதுக்கு மேலே வறுத்தா ரொம்ப செவந்து போயிடும். இப்போ எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய், இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல அரிசி பருப்பு எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள், ஒரு ஏலக்காய் நான் அதிலே போட்டுடுறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் அதை கூட போட்டுங்க. ஆறிடுச்சு, சூடாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. அப்புறம் இந்த தேங்காயும் போட்டு இதில் அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இதில் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து நைஸாக இதுமாரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம 1 கப்பு வந்துட்டு நான் 1 கப்பு அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ அதே அளவு வந்து நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஒரு அளவாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இனிப்பு வீட்டில் அதிகம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால நான் வந்துட்டு அரை இனிப்பு மாதிரி போடுறேன். உங்களுக்கு வந்துட்டு இனிப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னீங்கன்னா நல்லா 1.5 கப்பு நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்துங்க. அப்படி இல்லைனாக்கா வெல்லமாக இருந்தால் நல்லா வந்து 1.25 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து வெல்லமாக இருந்தால் நீங்கள் வந்து 1 கப்பு வந்து தண்ணி ஊற்றி வெல்லத்தை வந்து கரைச்சி வடிகட்டிக்கிங்க. நான் நாட்டு சர்க்கரையை நான் அப்படியே தான் போட போகிறேன். இது வந்து கரைக்க தேவையில்ல. இப்போ இதால் தான் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு அளவு கணக்கு வந்திருக்கு. இப்போ இந்த பாயசத்துக்கு வந்து நம்ம வந்து பைத்தம் பருப்பும் கொஞ்சம் நல்லா கொலன்னு திக்னஸ் ஆகும், அரிசியும் கொஞ்சம் நல்லா கொலன்னு ஆகிடும். அதனால் வந்து தண்ணி வந்துட்டு இதால் இப்போ வந்து நான் ஒரு 5-6 கப்பு தண்ணி வைக்க போகிறேன். இதால் 1 கப்பு தான் நம்ம எடுத்துருக்கோம், பருப்பும் அரிசியும். இதால் ஒரு 5-6 கப்பு நான் தண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம பாயசம் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். தண்ணி ஊற்றிடலாம். இந்த கப்பால் தான் நான் அரிசியும் பருப்பும் 1 கப்பு எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு வந்துட்டு ரொம்ப அளவு தண்ணியெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பாசி பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காகும். 2 கப்பு ஊற்றிருக்கேன். 3, 4, 5, ஒரு 6 கப்பு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். எதனால் நான் அப்படி தண்ணி வந்துட்டு ஊற்றுறேன் அப்படின்னாக்கா, நல்லா வந்து இந்த பருப்பும் அரிசியும் வந்து அப்போ தான் நல்லா வெந்து வரும். நம்ம தண்ணியை கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சாக்கா உடனே திக்காகிடும், அந்த அளவுக்கு வந்துட்டு வேகாது. அதனால் நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக வச்சு நம்ம வந்து வேக வச்சோம்னாக்கா நல்லா வந்து வெந்துடும். நமக்கு வந்து சாப்பிடும் பொழுது வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அந்த தண்ணி சூடாகட்டும். தண்ணி பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து போடும் பொழுது அந்த ஸ்வீட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் அந்த உப்பு போடுறது. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள்,
இந்த பேஸ்ட்டை வந்து அதில் போட்டுடலாம். தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுடலாம். நான் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக இதை எடுத்து ஊற்றிடலாம். அதில் இந்த மிக்சியை வந்து கொஞ்சமாக கழுவி அதில் தண்ணி ஊற்றிடலாம். மிக்சியை கழுவுன தண்ணி அது வந்துட்டு 1 கப்பு வந்திருக்கும். தண்ணி வந்துட்டு அதிகமாக ஊற்றுறதுனால ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, திக்காகிடும். நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வரும். நல்லா பருப்பு அரிசியெல்லாம் வெந்து வரும். அதனால தான் நான் தண்ணி ஊற்றுறேன். அதனால் நம்ம இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் தண்ணி ஊற்றணும் கிடையாது. நமக்கு பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இப்போ வந்துட்டு நல்லா இந்த அரிசியும் பருப்பும் நல்லா கஞ்சி மாதிரி வெந்து வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்துட்டு வேகட்டும். பாருங்கள், நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக அடுப்பை வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமே வந்துட்டு திக்காகிடும், உங்களுக்கு வந்து வேகாது. அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வந்துட்டு இதை மாதிரி வந்துட்டு கிளறி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்குது. அந்த அரிசியும் பருப்பும் வந்து அதில் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் வந்து நல்லது. இப்போ பாருங்கள் எப்படி திக்காகிருக்கு பாருங்கள். நல்லா வந்து நான் சிம்மிலே வச்சுட்டு வேக வச்சுட்டேன். இப்போ நல்லா வந்து அரிசியும் பருப்பும் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம அரிசி இந்த இது வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சர்க்கரை பாவை ஊற்றிடக்கூடாது. வெல்லமாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிடக்கூடாது. ஏன்னா வந்து பருப்பும் அரிசியும் வேகாது. அதனால் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கஞ்சி மாதிரி ஆனதுக்கப்புறமே தான் நம்ம வந்துட்டு வெல்லமோ நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எதுவாக இருந்தாலும் போடணும். எந்த ஒரு பொருளுக்குமே அப்படி தான். ஏன்னா வந்துட்டு வெல்லத்தை வந்து போட்டுட்டோம்னா வேகாது எதுவாக இருந்தாலும். இப்போ வந்து அடுத்து நாட்டு சர்க்கரை போட்டுறேன். அரிசி எடுத்திருந்த அதே அரிசியும் பருப்பும் எடுத்த கப்பு. இப்போ வந்து அரிசியும் பருப்பும் 1 கப்பு ஊற்றணும். அதே வந்து பசும்பால், இது அதாவது பசும்பால் இல்லை பாக்கெட் பால், நம்ம வீட்டில் காஃபி போடுறதுக்கு வச்சுருப்போம்ல அந்த பால். இது வந்து காய்ச்சின பால் தான், திக்கான பால். நான் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த பால் ஊற்றும் போது. இதில் தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி எப்படி பாருங்கள், வேக வேக நல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது திக்னஸ் ஆகும். ஏன்னா பைத்தம்பருப்பு வந்துட்டு வேக வேக நிறையா வந்து திக்னஸ் ஆகும். அரிசியும் அது மாதிரி நல்லா வந்து திக்காகும். அதனால் வந்து தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் நிறையா கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்ல, திக்காகிடும். இறக்கி வச்சோன்னா இன்னும் திக்காகிடும். இப்போ இதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லாக வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ வந்துட்டு இதில் வந்து நெய்யில் வந்துட்டு இந்த தேங்காவை வதக்கி இதில் போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து இது விருப்பம் இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு ஏதோ ஒன்றத்தை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி அதில் போட்டு நீங்கள் போடலாம். இந்த தேங்காய் போடும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நமக்கு அது வாயில் வந்துட்டு இந்த தேங்காய் வந்துட்டு வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இதை போட போகிறேன். இப்போ பாயசம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, இதை பாருங்கள். அதனால் வந்துட்டு இதை வந்து நெய்யில் வறுத்து இதை போட்டுடலாம். நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். இப்போ அது தேங்காய் போட்டுடலாம்.
பாருங்கள் நல்லா வந்துட்டு தேங்காய் வந்துட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு நெய்யில். இப்போ இதில் ஊற்றிடலாம். பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக முந்திரி பருப்பு, ஏதோ முந்திரி பருப்பு, திராட்சை பாயசத்துக்கு நார்மல் பாயசத்துக்கு எப்படி நம்ம வறுத்து போடுவோமோ அது மாதிரி நீங்கள் போட்டுங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். வாசம் பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதாங்க, பாயசம் வந்து பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிதாஸ் விலாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயசம் வந்துட்டு திகட்டாது. சாப்பிட சாப்பிட வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு. இது வந்து நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கறதுனால கொஞ்சம் வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே நீங்கள் வந்துட்டு நல்லா வெள்ளை சர்க்கரை வந்து முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரை போட்டால் அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரில. ஏன்னா நான் வெல்லத்தில் செஞ்சுருக்கேன். செம சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.